இன்றைக்கி அருண் பண்ண விஷயம் ரொம்பவே தப்பு. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். என்ன சண்டை நடந்துச்சு அருணுக்கும் விஜய் சேதுபதி சாருக்குங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அருணை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தை தப்பாக பட்டுச்சு, ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட்ங்கிறது ஏன் தப்பாக பட்டுச்சு, முத்துக்குமரன் சொன்னதான் உங்களுக்கு புரிஞ்சுதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அருண் வந்து இல்லை சார் எனக்கு புரிஞ்சுது சார், ஆனால் அதை நான் ஒரு ஃபேமிலியாக பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாரு. திரும்ப 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 ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி தெய்வ திருமகள் நான் ஒரு ஃபேமிலியாக பார்த்தேன் இந்த லைனை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காரு. விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாருன்னா, நீ ஃபேமிலியாக பார்த்த, உனக்கு லேபருங்கிற வார்த்தை எப்படி சொல்லவே கூடாது அப்படின்னு நீ சொல்கிறேன்னா அந்த வார்த்தையை தப்பாக பார்க்குறது நீ தானே, நாம கிடையாது. ஏன்னா நாங்கள் தப்பாக பார்க்கல, அதனால தீபக் அதை சொல்லியிருக்காரு. நீ அதை தப்பாக பார்க்கறதுனால தானே உனக்கு அந்த வார்த்தையை இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு தோணுது. ஸோ அப்போ அந்த இடத்துல தப்பாக பார்க்குறது நீ தானே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் அருண் கிட்ட கேட்குறாரு. திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் நான் இது ஒரு ஹாஸ்டல் மாதிரி பார்த்தேன், ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்த்தேன், என் வீடு மாதிரி தான் நான் பார்த்தேன், அதனால தான் சார் சொல்கிறேன். ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் வரும்போது அந்த வார்த்தை வந்து தவிர்த்திருக்கலாமே நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. இப்போ விஜய் சேதுபதி சார் இதே தான் திரும்ப திரும்ப யார் டிஸ்கிரிமினேட் பண்ணுறா, அந்த வார்த்தை தப்பாகவே தெரியலைன்னா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு தப்பாக பட்டிருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல தப்பாக பார்க்குறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு. அருண் வந்து கன்வின்ஸ் ஆகவே இல்லை, சரின்னு சொல்லி உட்காந்துட்டாரு. விஜய் சேதுபதி சார் வீட்டுக்கு அவர் இடத்த விட்டு கிளம்பிட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் கிட்ட அருண் வந்து அதை திரும்பவும் புலம்புறாரு. எனக்கு போகணும்டா, எனக்கு போகணும், இது போதும், திஸ் இஸ் டூ மச்ன்னு சொல்கிறது முதல்ல ஒரு ஹோஸ்ட் அப்படி அவமரியாதை பண்ணவே கூடாது. பிக் பாஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒருவேளை விஜய் சேதுபதி சார் தப்பான பாயிண்ட்ஸை வச்சுருந்தா கூட ஒரு ஹோஸ்ட் திஸ் இஸ் டூ மச்லாம் சொல்லவே முடியாது. திஸ் இஸ் டூ மச், எனக்கு போதும்டா, போடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து செம்மையாக சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொன்னால், உனக்கு லேபருங்கிற வார்த்தை தப்பாக தெரியுதுன்னா நீ லேபரை தப்பாக நினைக்கிற, அப்படி இப்படின்லாம் என்ன சொல்கிறாருடா, நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. விஜய் சேதுபதி சாருக்கு என்ன தெரியுமா, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினப்புங்கிற மாதிரி சொல்கிறாரு அருண். அது அப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் தான் சொல்கிறேனே, வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா எல்லாம் நம்மளோட சொந்த வேலை, அதனால அதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவருக்கு தீபக் அண்ணன் சொன்னது மட்டும் தப்பாக தெரியல. தீபக் சொல்கிறாரு லேபருக்கெல்லாம் இந்த டீ போதும் அப்படின்னு சொல்கிறாரு, அதை கேட்க மாட்டேங்கிறாரு, என்னை கேட்குறாருன்னு. இந்த வார்த்தை தான் விஜய் சேதுபதி சாரோட கோவத்தை தூண்டினது. அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, தீபக்கு கேட்கல என்னை மட்டும் கேட்குறாருன்னு சொன்ன உடனே தான் விஜய் சேதுபதி சார் மைக்கில் வந்தார். ஸோ நான் அதை க்ளீனாக ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வார்த்தை சொன்னோடனே விஜய் சேதுபதி சாருக்கு ஹிட் ஆயிடுச்சு. அவர் திரும்ப வந்துட்டு நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு எந்த விதத்தில் தப்பாக போச்சுன்னு எகெயின் அந்த ஸ்டேஜில் நடந்த கான்வர்சேஷன் திரும்ப 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 போகுது. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீபக்கை ஏன் கேட்கல நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இந்த பதில் அப்படின்னே விஜய் சேதுபதி சார் ஓப்பனாகவே சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதை தப்பாக பார்க்கலன்னா உங்களுக்கு அதை தப்பாக தெரிய வேண்டிய தேவையே இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு நோஸ்கட் கொடுக்குறாரு அருணுக்கு. நீங்கள் இதை ஃபேமிலியாக தான் பார்த்தீங்க, ஹாஸ்டலாக தான் பார்த்தீங்கன்னா தீபக் உங்கள் அண்ணன் தானே. ஸோ உங்கள் அண்ணன் சொன்னால் உங்களுக்கு ஏன் எவ்வளோ கோவம் வருது, விஜய் விஷால் உங்கள் ஃப்ரெண்டு தானே, தம்பி மாதிரி தானே. ஸோ விஜய் விஷால் சொன்னால் அதை ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதானே, இத்தனை பேர் சொல்லும்போது உங்களால் ஏன் எடுத்துக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சரியான ஒரு நோஸ்கட் கொடுக்குறாரு. ஏன்னா பெருசாக ஃபேமிலி டயலாக் அடிச்சுட்டு இருந்தார்ல அருண், அதை வச்சு கேட்குறாரு, இது உங்கள் ஃபேமிலி தானே, இவங்கெல்லாம் பேசுறதையே உங்களுக்கு இவ்வளோ தூரம் தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது நீங்கள் அந்த முத்துக்குமரனோட ரியாக்ஷன் பார்க்கணும். தலையில் கை வச்சுட்டு ஐயோ ஹோஸ்ட்டுக்கிட்ட போய் இப்படி ஆர்கியூ பண்ணுறானே, ஒருவேளை முத்துக்குமரன் வந்து அருணோட ஃப்ரெண்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லி புரிய வச்சுருப்பாரு. ஆனால் விஷாலையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, விஷாலும் சூப்பராக சொல்லி புரிய வச்சாரு. பட் விஷால் எவ்வளோ சொல்லியும் அருண் கேட்குற மாதிரியே இல்லை, அருண் காதுலேயே எடுத்துக்கல. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு இந்த மொத்த சண்டையிலையும். கண்டிப்பாக ஹோஸ்ட்டு இவ்வளோ தூரம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அருணுக்கு ஒரு கார்டு கொடுக்கணும், இல்லை டைரெக்டாக எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் சீசன்ஸில் வர்றவங்களும் இந்த மாதிரி அருண் ஹோஸ்ட்டை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க. ஹோஸ்ட் ஒருவேளை தப்பாக பேசினா கூட நம்மளால் வேறு வழி கிடையாது, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமர்ந்து போய் தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் நான் வந்து கரெக்டாக நான் நிற்கிறதுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் நிற்க முடியாது, லைஃப்லேயே அது பாசிபிள் கிடையாது. ஸோ அருண் பண்ணது ரொம்ப தப்பு. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.